அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாலுகா ஆஃபீஸில் ஆர்ஐயா இருக்காங்க, சரிங்களா? அவங்களுடைய எக்ஸ்பென்ஸை அங்கே இருக்கக்கூடிய பணிகள்லாம் பற்றி சொல்லுவாங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக நாளைக்கு யூஸ் ஆகும், சரியா? ஒரு ஆர்ஐ அப்படின்னா ஒரு 15 விஓவுக்கு அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க அப்புறம் டெப்டி தாசில்தார் ஆவாங்க, அப்படி ப்ரொமோஷன் போகணும், சரியா? ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே முன்னாடி ஜாயின் பண்ணிங்களா? இப்போ ஜாயின் பண்ணுறவங்க முன்னாடி ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ சார் ஓரளவுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணவோ பண்ணியிருப்பாரு. எல்லாத்தையும் குரூப் எழுதிருக்கீங்களா? குரூப்பும் கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. நான்லாம் வந்து ஒரு பிளானே இல்லாமல் தான் படித்தேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவோம் நான்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா 12th நிறுத்திட்டாங்க. அப்போலாம் பொண்ணுக்குள்ள படிக்க வைக்க மாட்டாங்க, காலேஜ் அனுப்பவே மாட்டாங்க. நான் போராடி கரஸ்ல தான் படித்தேன். கரஸ்ல தான் யூஜி பிஜி முடிச்சுட்டு பிஏ போட்டு ரெகுலராக போயிட்டு போனேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் வீட்டுக்காரர் தான் படிக்க வச்சாரு. அப்போ பிஏ முடிச்சேன்னு சொல்லிட்டு டிஆர்பிலாம் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கிளாஸ் போகும்போது அங்கே இப்போ வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டராக இருக்கார் பொன்குமார் சார். அவர்கிட்ட தான் நான் கிளாஸ் போனேன் டிஆர்பி. அப்போது வந்து ஃபஸ்ட்டு 2012 அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் குரூப் 4 அப்ளிகேஷன் போட்டு வருது. அதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிடையாது. அது வந்து வாங்கி நம்ம போஸ்டரில் அனுப்புற மாதிரி இருந்துச்சு. கடைசி நாள் அன்னைக்கு குரூப் 4 கடைசி நாள் சார் வந்து நீங்கள் படித்து டெய்லி டிஆர்பி படிச்சுட்டு தான் இருக்கீங்க, எல்லாருமே போய் குரூப் 4 அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டார். படிக்கவே இல்லை. அந்த நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் டைம் முடிச்சிருந்தேன். பட் எக்ஸாம் எழுதினாதான் ஒரு போஸ்டிங்குள்ளே வர முடியுங்கிறது அப்போ எனக்கு தெரியல. அந்த டிஆர்பி கிளாஸ் போகும்போது சார் பிடிச்சி அனுப்பிவிட்டார், எல்லாத்தையும் போய் அப்ளை பண்ண சொல்லி. அந்த அவர் இப்பயுமே நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் போய் இதை அப்ளை பண்ணணும்னு சொன்னதுனால தான் நான் அப்ளை பண்ணி எக்ஸாமும் எழுதினேன். எக்ஸாம் எடுத்து ரிசல்ட்டை கூட பார்க்கல. ஏன்னா நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண கிடையாது.